கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 179ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, பாருங்கள், நீங்கள் எதேதோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் நீங்கள் பயப்படுகிற காரியத்தை நித்திய மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இரண்டத்தனையான பலன் என்றால் ஆவிக்குரிய பூமிக்குரிய 2 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த நிச்சயத்தோடு இப்பொழுது விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நிச்சயமாகவே ஆண்டவரே, நாங்கள் பயந்து கலங்குகிற, வெட்கப்படுவோம் என்று பயந்து கலங்குகிற காரியங்களிலே கர்த்தாவே, நிச்சயமாகவே எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து எங்கள் தலையை நிமிர செய்வீர் என்று முழு நிச்சயமாய் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.